தமிழக வெற்றிக் கழகத்தின் விஜய் இன்று மகாராஷ்டிரா மாநிலம் உள்ள சீரடிக்கு செல்கிறார். சீரடியில் உள்ள சாய்பாபா மதங்களை கடந்த அனைவரும் ஒன்றாக கும்பிடும் சக்தி வாய்ந்த கோவிலாக உள்ளது. நேற்று திருச்செந்தூர் சுப்பிரமணியரை தரிசனம் செய்வதை தொடர்ந்து இன்று சீரடி போவது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக உள்ளது. நேற்று காலை திருச்செந்தூர் கோவிலில் விஸ்வரூப தரிசனம் செய்து சத்ரு சம்ஹார பூஜை செய்த விஜய் இன்று காலை தனி விமானம் மூலம் மகாராஷ்டிரா செல்கிறார். அரசியலில் இருக்கும் விஜய் இப்பொழுது தனது தேர்தல் வெற்றிக்காகவும் சட்ட ரீதியான தடைகளை தாண்டுவதற்கும் ஆன்மீக பயணத்தில் இருக்கிறார். தேர்தல் நிறைவடைந்து மே 4ஆம் தேதி ரிசல்ட் வெளியாக உள்ள நிலையில் இப்பொழுது அவர் சீரடி செல்வது அவரது தனிப்பட்ட விருப்பம், நம்பிக்கை, மனவலிமை, முயற்சிக்காக பார்க்கப்படுகிறது. நேற்று திருச்செந்தூர் விஜய் செய்த சத்ரு சம்ஹார பூஜை எதிர்ப்புகளை முறியடிப்பதற்காக செய்ததாகும். ஜெயலலிதா, எடப்பாடி, ராஜபக்ச சகோதரர்கள் என அதிகார பதவியில் இருந்த பலர் இந்த பூஜை செய்திருக்காங்க. அந்த வகையில இன்று விஜய் சீரடியில் செய்யும் வழிபாடு பொறுமை மற்றும் நம்பிக்கை என்பதன் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் விமர்சனங்கள் கருத்துப்படி விஜய் தனது முதல் தேர்தலிலேயே மிகப்பெரிய சவால்களை எதிர்கொண்டு உள்ளார். ஒருபுறம் வாக்குப்பதிவு இயந்திரம், மறுபுறம் தேர்தல் கள நிலவரம் என பல அழுத்தமாக இருக்கும். அதனால் இந்த பயணம் அவருக்கு ஒரு சமநிலை தரும். விஜயின் சீரடி வருகை அங்குள்ள சாய்பாபா நிர்வாகம் மற்றும் உள்ளூர் காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. அவர் பொது தரிசனம் செல்வாரா, சிறப்பு தரிசனம் செல்வாரா என்பது ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் மகாராஷ்டிராவில் விஜயின் ரசிகர்கள் அங்கு குவிய தொடங்கி இருக்காங்க. தமிழக சட்டமன்ற தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை மே 4 அன்று தமிழக வெற்றிக் கழகம் தமிழக அரசியலில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தெரியும். அதுவரை விஜய் மேற்கொண்டுள்ள ஆன்மீக பயணம் எந்தவித அரசியல் கூட்டத்திற்கும் செல்லாமல் இருக்க ஒரு ஆன்மீக பயணமாகும். விஜய் அரசியல் பாதையில் ஆன்மீகமும் ஒரு பாதை என்பது உறுதிப்படுத்துகிறது. இந்த வழிபாடுகள் அவருக்கு தேர்தல் களத்தில் வெற்றியை தருமா என்பதுதான் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.